மன்னா, நான் வெளியூர் பயணம் போகும்போது ரொம்ப அரிதான இந்த விசித்திரமான சிகப்பு மயில்களை பார்த்தேன். உலகத்துல வேற எங்கேயும் இந்த மாதிரி அரிய வகை மயில்களை நீங்க பார்க்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப அற்புதம். நான் எத்தனையோ அழகான மயில்களை பார்த்திருக்கேன், ஆனா இப்படி ஒரு விசித்திரமான சிகப்பு மயிலை என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. இதை பார்க்கிறது நம்ம அரண்மனைக்கு ரொம்ப பெரிய பெருமை. ரொம்ப நன்றி மன்னா. இந்த மாதிரி அரிய வகை பறவைகளை ரொம்ப தூரம் தேடி அலைஞ்சு கண்டுபிடிக்க நான் நிறைய பொருட்செலவு பண்ண வேண்டியதா போச்சு. இந்த பெரிய சன்மானம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னது அரிய வகை பறவையா? அடேங்கப்பா, இந்த மயில் கிட்ட இருந்து இன்னும் சிகா பெயிண்ட் வாட கூட முழுசா போகலையே. இவன் அரசர்கிட்ட எப்படி ஈஸியா மாட்டி விடுற மட்டும் கொஞ்சம் பொறுத்து இருந்து பாரு. மகாராஜா, நேத்து நம்ம அமைச்சர் வெளியூர்ல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சிகப்பு மயில்களை கொண்டு வந்தாரு. ஆனா நான் நம்ம உள்ளூர்லயே ரொம்ப சுலபமா இந்த அரிய வகை சிகப்பு நாயை பிடிச்சு வந்திருக்கேன். தென்னாலி, என்கிட்ட என்ன விளையாடுறியா நீ? உலகத்துல சிகப்பு நாய் கிடையாது. ஒரு சாதாரண தெரு நாயை பிடிச்சு அது மேல சிகப்பு பெயிண்ட் அடிச்சு எங்களை ஏமாத்த கூட்டிட்டு வந்திருக்க. கரெக்ட் மன்னா. நான் இந்த நாயை சிகப்பு பெயிண்ட் அடிச்சு அதே ஆளுகிட்ட கொடுத்துதான் நேத்து இந்த அமைச்சர் சிகப்பு மயிலையும் பெயிண்ட் செய்து உங்களை ஏமாத்தி வாங்கிட்டு வந்தது. அதான் உண்மையான விஷயம். என்ன, சாதாரண மயிலுக்கு பெயிண்ட் அடிச்சு என்ன முழுசா ஏமாத்தி போய் சொல்லி என் அரண்மனை பொக்கிஷத்தையே கொள்ளை அடிச்சிட்டியா? உன்னை நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். உடனே இவனை இழுத்துட்டு போய் ஜெயில போடுங்க. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சுடுங்க மன்னா. அதீத பேராசையினால நான் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்த தங்க காசையெல்லாம் நீங்களே திரும்ப வச்சுக்கோங்க. என்ன ஜெயில மட்டும் கண்டிப்பா போடாதீங்க. தெனாலி, இந்த சிகப்பு நாயை தர்பாரு கொண்டு வந்து இந்த ஏமாத்து வேலை செஞ்சவன ரொம்ப சுலபமா எந்த ஒரு தயக்கமும் குழப்பமும் இல்லாம அழகா நிரூபிச்சு கண்டுபிடிக்க வச்சுட்டு நீ ரொம்ப புத்திசாலி. வெளித்தோட்டம் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருந்தாலும் ஒரு விஷயத்தோட உண்மையான மதிப்பை நாம எப்பவும் நல்லா விசாரிக்கணும். சாயம் பூசுன பொய்கள் எனக்கு இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பா எல்லார் முன்னாடியும் வெளிவந்தே தீரும்.